ம், அந்த ஒரு இழப்பு அந்த குழந்தைய எவ்வளோ பாதிக்குது. அவ அங்கேயே தான் நிக்கிறா. அவங்க அப்பா எங்க எந்த உறவா இருந்தாலும் நம்ம எங்க இழக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நின்றுவோம். அங்கிருந்து எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும்னு எழுதின கதை இது. ரொம்ப நன்றிம்மா, அழகா சொன்னீங்க. ஆஹ் இந்த காமாட்சி சுந்தரி வந்து அவ மரக்கிழங்குல நிறைய அறைகள் வச்சிருக்கா. அவ வந்து ஏதாவது ஒரு குறியீடு அந்த நிஜ வாழ்க்கையில வரும்போது அவ உடனே அந்த அறையில போய்க்குவா. அந்த அறையில போன உடனே அப்பாவோட இருந்தப்ப இருந்த அந்த நினைவுகள்லாம் அவளுக்கு நினைவுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு உத்தி வந்து வச்சு எழுதணும் கதை அப்படின்னு எப்படி உங்களுக்கு வந்தது? நான் இந்த மாதிரி சில இங்கிலீஷ் கதை, எனக்கு பெயர் நினைவுல படிச்சிருக்கேன் நான். ஆஹ் பொதுவா இப்போ நம்ம கூடவே பயணிக்கிறவங்கள நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அவங்களோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அந்த நினைவுகளை திரும்ப திரும்ப நிகழ்த்தி 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 அதை சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கொண்டு போய் வச்சுக்குவோம். ஸோ அதுதான் வந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் மறுபடியும் மறுபடியும் நிகழ்த்தி பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அந்த சர்ரியல் மொமெண்ட்ஸை கொண்டு வரணும்னு தான் இப்படி எழுதினது.